ஐபிஎல் தொடர் மார்ச் மாதம் 21ஆம் தேதி தொடங்கும் என ராஜீவ் சுக்லா அறிவித்திருக்கின்றார். இன்னும் 2 மாதங்களே இருப்பதால் தங்களின் புதிய கேப்டன்கள் குறித்து ஐபிஎல் அணிகள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பினை வெளியிட்டு வருகின்றனர். இந்த முறை பல்வேறு அணிகள் நட்சத்திர வீரர்களை கோடிகளை கொட்டி தக்க வைத்ததோடு புதிய வீரர்களையும் எடுத்து அணியை கட்டமைத்து உள்ளனர். குறிப்பாக இன்னும் ஐபிஎல் கோப்பையை வெல்லாத பஞ்சாப், லக்னோ, டெல்லி மற்றும் பெங்களூரு அணிகள் மெகா ஏலத்தில் மிகவும் தீவிரமாக வீரர்களை தேர்வு செய்துள்ளனர். இந்த நிலையில் ஐபிஎல் தொடரில் அதிக முறை கேப்டன்களை மாற்றிய அணி குறித்து தெரியவந்துள்ளது. இந்த மோசமான சாதனையை பஞ்சாப் கிங்ஸ் அணி படைத்துள்ளது. இதுவரை அந்த அணியை கேப்டனாக இருந்து 16 பேர் வழிநடத்தி இருக்கின்றனர். யுவராஜ் சிங், குமார் சங்கக்காரா, ஜெய்வர்தனை, ஆடம் கில்கிறிஸ்ட், டேவிட் அசி, ஜார்ஜ் பெய்லி, வீரேந்தர் சேவாக், டேவிட் மில்லர், முரளி விஜய், கிளான் மேக்ஸ்வெல், ரவிச்சந்திரன் அஸ்வின், KL ராகுல், மயக் அகர்வால், ஷிகர் தவான், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா என 17 வருடங்களில் 16 பேர் அந்த அணிக்கு கேப்டனாக இருந்துள்ளனர். தற்போது ஸ்ரேயஸ் ஐயர் அணியின் 17வது கேப்டனாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றார். டெல்லி, கொல்கத்தா அணிகளை திறமையாக வழிநடத்தியவர் என்பதால் அவரை கேப்டனாக்கி பஞ்சாப் அணி அழகு பார்த்துள்ளது. இந்த கேப்டன் மாற்றம் அந்த அணிக்கு கப்படித்து கொடுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.